வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அற்புதமான 2 மல்லிகை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது. நம்ம கட்டிங்ஸ்க்காக நான் வந்து செடிகள் வச்சுருந்தேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தொட்டிகள்லையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். நான் தரையில் கட்டிங்ஸ்க்காக வேணுங்கிறனால தரையில் வச்சு விட்டுருந்தேன். எப்பயுமே ஒரு 5-6 செடி, எந்த செடி வந்ததுனாலும் அதை மதர் பிளான்ட்டாக பண்ணி வச்சுக்குவேன். அது எப்படி வளருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்காக வேண்டி. இப்போ தரையில் நட்டிருக்கிறதுல, தொட்டியில் வச்சுருக்கிறதுல எப்பவும் போல் நம்ம உரங்கள் கொடுப்போம். தரையில் வச்சுருக்கிறதுல உரம் பெருசாக எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய செடி இருக்கிறதுனால நம்மளால் நிறைய உரம்லாம் கொடுக்க முடியாது. எப்பாவது ஒரு டைமு அந்த மாதிரி தான் கொடுப்பேன். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சடுக்கு மல்லி. எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக அஞ்சடுக்கு மல்லி. எவ்வளோ பூவுன்னு பாருங்கள். அருமையாக வரும், நிறைய பூ பூக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து இன்னுமே சைஸ் பெருசாக வரும். இது வந்து ஒரு வேளை நான் உரம் சரியாக கொடுக்காதனால கொஞ்சம் சின்னதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே பெரிய சைஸ் வரும். வேறு ஒரு இடத்துல வச்சுருக்கிறதுல பெருசாக வரும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும். கண்டினியூஸாக பூ எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அஞ்சடுக்கு மல்லி பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் பெருசாக பூச்சி தாக்குதல் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ஒரு சில செடிகளுக்கு தான் அந்த வரம் இருக்கும், எல்லா செடிகளுக்கும் அந்த மாதிரி இல்லை. ஒரு சில செடிகள் வந்து நம்ம வச்சிட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா ராஜமல்லி. இது வந்து ராஜமல்லி. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு, எவ்வளோ பெரிய பெரிய பூக்கள்னு. இதில் பாருங்கள், இங்கே கீழேயும் பாருங்கள், அப்படியே நட்சத்திரம் பூத்த மாதிரி இருக்குதுங்க. நல்ல பெரிய பெரிய பூக்களாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ராஜமல்லியில் 2 பூ வச்சா போதுங்க, அதிகமாகலாம் வைக்க வேண்டாம். அவ்வளோ பெரிய பூக்கள். என்னோடய கையில் வச்சு பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுவும் சேம் கண்டிஷன் தான். நான் ரொம்ப அதீதமாக உரமெல்லாம் கொடுக்க மாட்டேன் தரையில் இருக்கிறதுனால, இது கட்டிங்ஸ்க்காக வச்சுருக்கிறதுனால. ஏன்னா என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு அங்கங்கே வைப்போம். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இந்த ராஜமல்லியும். எவ்வளோ மொக்குகள் பாருங்கள், சுற்றி மொக்குகள் எடுத்திருக்கோம். செடி முழுக்க மொக்குகளாக இருக்கும். இது வந்து நம்ம சரியாக பராமரித்தோம் அப்படின்னா இன்னுமே பெரிய பெரிய பூக்களாக நமக்கு கிடைக்கும், இன்னும் நிறைய ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணது போக தளைஞ்சு வந்த செடியில் தான் இவ்வளோ பூ பூத்துருக்குது. நீங்கள் மல்லிகை வெரைட்டி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஜாக்கள் கூட நமக்கு சில நாட்கள் தான் பயன் தரும். அதுக்கப்புறம் கிளைமேட் மாறும்போது போயிடும். செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மல்லிகை வளருங்க. ஏன்னா எப்பயுமே ரெகுலராக பூ இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் தொட்டியில் வச்சிட்டோம்னா கூட வீடு முழுக்க மணக்கும். அது பராமரிப்பு செலவும் ரொம்பவும் கம்மி. அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.